الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரை கூறியவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய அமர்விலே இமாம் யஹ்துப் பெருநாள் தினம் இமாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு மனிதன் வருகிறான். இமாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் பெருநாள் தினத்திலே ஒரு மனிதன் வருகிறான். இந்த வேளையிலே அவர் உட்கார்ந்து குத்துபாவை செய்மெடுப்பதா அல்லது விடுபட்ட தொழுகை அவன் கலா செய்வானா, பகலேஜிலிசன் உட்காருவானா அல்லது யக்லி ஸலாத்துல் ஈத் தவறிய தொழுகை கலா செய்வானா என்பதற்கு பதிலாக இமாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு மனிதன் வருகின்றான். வகத் இன்தஹத் ஸலா கமாஹு மஅலூம், தொழுகை முடிவடைந்து விட்டது. தொழுகை முடிந்ததற்கு பிறகுதான் குத்துபா பிரசங்கம் நடைபெறும். வலாக்கின் அந்நேரத்தில் அந்த மனிதன் தவறிய தொழுகையை கலா செய்வதற்கு பகரமாக அவன் உட்காராமல் 2 ரகாத்துக்கள் பள்ளி காணிக்கையாக தொழுவது அவருக்கு மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டதன்படிக்கு அன்ன முசல்லல் ஈத் மஸ்ஜிதுன், பெருநாள் தொழுகை தொழும்பிடம் அது பள்ளிவாயல், அதற்கு ஹுக்முல் மசாஜித், பள்ளி வாயிலுடைய சட்டம் அதற்கு உண்டு. அதற்கு ஆதாரமாக நாம் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான் புகாரிலே வந்திருக்கின்ற 974வது ஹதீஸ். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெண்களை அழைத்து வரும்படி ஏவி இருக்கின்றார்கள். பெண்களில் மாதவிடாய் உள்ளவர்கள் ஒதுங்கி ஓரமாக இருப்பதையும் ஏவியிருக்கின்றார்கள். அந்த செய்தி எதை அறிவிக்கிறது என்றால் அன்ன ஹுக்முஹு ஹுக்முல் மசாஜித், அன்ன ஹுக்முஹு ஹுக்முல் மசாஜித், அதன் சட்டம் அந்த முஸல்லல் ஈத் பெருநாள் தொழுகை தொழும் மைதானத்தின் சட்டம் பள்ளி வாய்களின் சட்டமாக இருக்கும் என்பதைத்தான் அறிவிக்கின்றது. அதன்படிக்கு ஒரு மனிதன் பள்ளியில் நுழைகின்ற பொழுது 2 ரகாத்துக்கள் பள்ளி காணிக்கையாக தொழாமல் உட்கார மாட்டான். அடுத்ததாக அந்த தவறிய பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவது மார்க்கமா என்பதில் உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு சாரார் இன்னஹா துக்குலா அலா சிஃபத்திஹா, தொழ வேண்டிய முறைப்படி அந்த தொழுகையை கலா செய்யலாம் என்றும், இன்னொரு சாரார் இன்னஹா அலா துக்குலா, அது கலா செய்யப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கலா செய்யப்பட மாட்டாது என்பதற்கு அந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் காரணம் சொல்றாங்க. அன்னஹா சலாத்துன் சுரிஅத் அலா வஜ்ஹில் இஸ்திமா, பெருநாள் தொழுகை ஜும்மா தொழுகையை போல கூட்டாக தொழுவதன் மீது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜும்மா தொழுகை தவறினால் எவ்வாறு தனியாக ஜும்மா தொழுவது மார்க்கமாக்கப்படவில்லையோ அதே போலதான் பெருநாள் தொழுகையும் தவறினால் தனியாக தொழுவது மார்க்கமாக்கப்படவில்லை. ஜும்மா தொழுகை தவறிய ஒருவன் அவன் அதற்கு பகரமாக லுஹர் தொழுகையை தொழுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அம்மா ஸலாத்துல் ஈத் பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில் ஃபலைஸலஹா பதல், அதற்கு பகரம் எதுவுமே இல்லை. இமாமோடு தொழுகின்ற சந்தர்ப்பம் தவறிவிட்டால் லா யுஷ்ரவு கலாஉஹா, அதை கலா செய்வது மார்க்கமாக்கப்பட மாட்டாது என்ற செய்தியைத்தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஹ்தார, இந்த கருத்தைத்தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதான் மிக சரியானதாக தெரிகிறது. அந்த கருத்தை நவீன உலமாக்களின் பலர் ஆதரித்திருக்கிறார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.